உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல, கொடியை, திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சத்தியவேதம் நம்மளை அடையாளப்படுத்தும் பொழுது திராட்சை செடி என்று அடையாளப்படுத்தவே இல்லை, திராட்சை கொடி என்று தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நானே, அவர் தான் செடி, அதுல நாம இருக்கிறோம் கொடியா. செடியில இருந்து என்ன வருது? கொடி வருது. செடியில இருந்து தான் பாருங்க அந்த எது உயிர், அந்த ஜீவன் என்ன செய்யுது? கொடிகளுக்கு போகிறது. திராட்சை கொடியில் அப்படியே ஜீவன் போய் அங்க பூக்கள் பூத்து அங்க அப்படி கனிகள் தொங்குது. நல்லா கவனிக்கணும், செடியில என்ன செய்யாது? திராட்சை பழம் பழுக்காது. எங்க தான் பழுக்கும்? கர்த்தர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென், ஆமென். அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, மனைவியை கர்த்தர் என்ன சொல்றாருங்க? மனைவிய, உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை, ஒவ்வொரு மனைவியும் கனி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு மனைவியும் கனி கொடுக்கணும்னு சொல்றாரு. உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில், என்னது வீட்டு ஓரம்னா வீடு கட்டியிருப்பாங்க, ரெண்டு பக்கத்தில் சந்து விட்டுருப்பாங்க, அப்படித்தானே? அந்த சந்துக்குள்ள 2 கத்திரிக்காய் வதச்சி வச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? கர்த்தர் நம்மளை ஓரமாக வச்சு விட்டார் போல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் நமக்கு புரியுது. உன் மனைவி உன் வீட்டு எங்க அந்த மூலையில், தேவைன்னா மனைவி, தேவையில்லைன்னா போய் தொலை போ. அப்படித்தானே சில குடும்பங்கள் நடக்குது. யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா போட்டு போயிடுது, போ. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறதுன்னு ஆழமாய் கவனியுங்கள். மூல பாஷையிலிருந்து நீங்கள் கவனிக்கும் பொழுது எப்படி இருக்குது? உன் மனைவி உன் வீட்டின் நடுவே திராட்சை கொடியை போல, அது சரியா எழுதி வச்சுக்கோங்க உங்க பைபிளில். உன் மனைவி உன் வீட்டின் நடுவே, சென்டர் ஆஃப் த ஹோம், உன் வீட்டினுடைய நடுவே. எங்கேயே ஓரத்தில் இல்லை. மனைவினா எங்க எப்படி இருக்கணும்? ஓரமாக இருக்கணும். பொதுவாக மக்கள் எப்படி சொல்கிறாங்க? மனைவினா என்னது? வீட்டில் இருக்கிற பிள்ளை குட்டி கூட பாருங்க எப்படி நினைக்குதுங்க, அம்மாண்ணா ஒன்றுமே தெரியாத மாதிரி உக்காந்துருக்கீங்க. பிள்ளை குட்டி கூட எப்படி நினைக்குது? அப்பானா அது மரியாதை வேற, போட்டு தள்ளிவிடுவாப்புல. அம்மானா இலக்காரம். அம்மானா என்னது? இலக்காரம். வா போ. அப்பானா வாங்கப்பா. அம்மானா என்னது தெரியாதா? கவனிச்சிருக்கீங்களா? ஏய் வாமாங்க. அப்பானா ஏய் வாப்பா அப்படியே சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு குரல், ஏய் சவுண்டை கேட்டாவே என்ன செஞ்சிருவேன்? பாத்ரூமில் போய் உக்காந்துருவேன். அம்மானா இலக்காரம். மக்கள் நினைக்கிறாங்கன்னா பைபிள்லேயும் நம்மளை இலக்காரமாக வச்சு விட்டாரோ ஆண்டவர். இல்லை இல்லை இல்லை, நோ நோ, கிடையாது கிடையாது. உன் வீட்டின் ஓரத்தில் கிடையாது, உன் வீட்டின் நடுவே கனிதரும். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனைவி என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. நம்ம பார்க்கும்போது சிங்கிள் மேனாக இருக்கிறான், பாவம் ஒன்றுமே இல்லாமல். இல்லை இல்லை இல்லை, அந்த மனுஷனுக்குள்ளே யாரை பார்க்குறாரு? கர்த்தர் பாருங்க, கரெக்டாக எங்கேருந்து எடுக்கிறாரு? விழா எலும்புலேருந்து என்ன செய்கிறாரு? மனைவியை. ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் கர்த்தர் தலையிலிருந்து எடுக்கல? ஒரு எலும்பு, தலையிலிருந்து ஒரு எலும்பை உருகி ஒரு மனுஷியை உருவாக்கியிருக்கலாம், அல்லது காலில் இருந்து ஒரு எலும்பை உருகி யாரை உருவாக்கியிருக்கலாம்? மனுஷியை உருவாக்கியிருக்கலாம். சொல்கிறாரு, தலையிலேருந்து உயிருந்தா தலைவலியாகவே இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏற்கனவே தலைவலியாக தான் இருக்கிறாங்க சில குடும்பத்தில். அவர் சொல்கிறாரு, காலிலேருந்து எலும்பை எடுத்தா இவன் காலில் வச்சு என்ன செஞ்சிருவான்? மிதிச்சு நசுக்கிடுவேன். அப்படி தான் நடக்குது சில குடும்பத்தில், காலில் வச்சு நசுக்கிட்டு போயிடுறாங்க. கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஞானமாக எங்கேருந்து எடுக்கிறாரு. எப்பா ராஜா, பத்திரமா பார்த்துக்கையா, கவனமாக பார்த்துக்க. யார? ஓ மனைவிய, உன் பஞ்சாதி என்ன செஞ்சுக்க, பத்திரமா பார்த்துக்க, கவனமாக பார்த்துக்க. நான் கணக்கு கேட்பேன். நான் வர்ற நாளில் என்ன செய்வேன்? கணக்கு கேட்பேன். சில குடும்பத்தில் இதையவே இவங்க அட்வான்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க போட்டு தள்ளுறது யாரை? ஹஸ்பண்டை. அநேக ஹஸ்பண்டு சாமியார் ஆகிட்டாங்க.
என்ன ஆயிட்டாங்க? பார்த்தது இல்லையோ? சாமியார் ஆயிட்டாங்க. என்னன்னா டார்ச்சர்ஸ், ஓவர் டார்ச்சர். என்னது? ஓவர் டார்ச்சர். நான் சொல்றேன், ஓவரா டார்ச்சர். அப்போ கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கலாமா? இல்லை இல்லை. கவனியுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அன்பாய் பாசமாய் என்ன செய்ய வேண்டும்? நடக்க. அப்ப உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி கொடுக்கக்கூடிய திராட்சை. வேத வல்லுநர் சொல்றாங்க, அநேக குடும்பங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக குடும்பங்கள் முன்னேறி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய ஜெபம். அநேக குடும்பங்கள் முன்னேறினதுக்கு காரணம், அநேக குடும்பங்கள் முன்னேறி மேலே வந்ததுக்கு காரணம், அந்த புருஷன் முன்னேறி வந்ததுக்கு காரணம், அந்த பிள்ளைகள் முன்னேறி வந்ததுக்கு காரணம், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த தாயினுடைய ஜெபம். அந்த ஜெபத்தினால தான் அநேக குடும்பங்கள் முன்னேறி வந்தது. இன்னைக்கு பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த பெண் புருஷனை அனுப்பிச்சி விட்டுட்டு வேலைக்கு, பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டில் உட்காந்து மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிச்சு பதிலை வாங்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட தாயாக இருக்க போகிறீங்க? எப்படிப்பட்ட மனைவியாக இருக்க போகிறீங்க? எப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறீங்க? நான் சொல்கிறேன், அருமையானவர்கள், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். யாரு? பிள்ளைகள் எழும்பினா உட்காந்து இருந்த பிள்ளை எந்திரிச்சு நின்று. அப்படியா? உட்காந்து இருந்த பிள்ளைகளாம் அம்மா வந்தவொடனே எந்திரிச்சு நின்று, அம்மா நீ பெரிய பாக்கியவதிமா அப்படி சொன்னாதான் அடைய அப்பா பிடிக்க முடியாதே. ஒவ்வொரு அம்மாவையும் சொல்கிறது நல்லது, ஆனால் அப்படி சொல்கிறது கிடையாது. அந்த எழும்புறதை பற்றி அங்கே பேசலை. அவள் பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வார்களா? பாக்கியவதி. ஆனால் புருஷன் டைரக்டாகவே சொல்கிறாரு. அதே வசனம் சொல்லுது, உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரை பார்க்கிலும் நீ மேன்மையானவள், நீ மேற்பட்டவள் என்று புருஷன் மனைவியை பார்த்து டைரக்டாக சொல்கிறான். ஆனால் பிள்ளைங்க டைரக்டாக சொல்கிறது கிடையாது. அவன் பிள்ளைகள் என்ன செய்யுது? எழும்பினா இந்த தாயெல்லாம் இல்லாத காலத்தில் எழும்பி அவங்க சொல்கிறாங்களாம், எங்கள் அம்மா தான் பாக்கியவதி, எங்கள் அம்மா அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபம், எங்கள் அம்மா கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு அறிக்கையிட்ட அந்த அறிக்கையிடுதல், எங்கள் அம்மாவுடைய விசுவாசம், அதனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம்? பிள்ளைகள் எழும்பி சொல்லுவார்களாம். அப்போ ஜெபத்திலே கனி கொடுத்தல். ஜெப கனி என்ன கனி? யாருக்காவது வீட்டில் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா பேர் வைங்க. என்ன பேர்? நல்ல அழகான தமிழ் பேர், பைபிள் பேர். என்ன கனி? ஆமாம், ஜெபக்கனி. மாங்கனி இல்லை, ஜெபக்கனி. ஜெபத்தில் கனி கொடுக்கிறது. ஆமென். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு முன்னேறினதுக்கு காரணம் என்னன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண், அந்த குடும்ப தலைவியினுடைய ஜெபம், விசுவாசம். பைபிளில் பார்க்குற பாருங்க, அங்கே ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக, அவள் கானானிய ஸ்திரீ இல்லையா, கானானிய ஸ்திரியை விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சி அலறுது, சாக பிள்ளைக்கு கிடக்குது. இவ போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறா, கேட்குறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும். விசுவாசத்தில் சுகத்தை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துட்டா, பிள்ளையை காப்பாத்திட்டா. ஆமே. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விசுவாசத்தினால சுகத்தை வாங்கி உங்கள் பிள்ளை என்ன செஞ்சிடலாம். உண்மைங்க, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஒவ்வொரு பாருங்க, தாயோடைய ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். ஒவ்வொரு தாயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளையை கொண்டு வந்துடும். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளையை காப்பாற்றும். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளை என்ன செய்ய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஒருவேளை அந்த பிள்ளை இன்னைக்கு டைரெக்டாக சொல்லாமல் இருக்கலாம், அது ஒரு வேதனையாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் பாரு, இவ்வளவு செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது உணர்வு வருதான்னு பாரு, கொஞ்சமாவது ஒரு நன்றி இருக்கான்னு பாரு. யோசிக்கிறோம். ஆனால் சொல்கிறேன், ஒரு காலத்தில் நிச்சயமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் பரலோகத்துலேருந்து பார்ப்பீங்க, அதெல்லாம் பரலோகத்துலேருந்து என்ன செய்வீங்க, பார்ப்பீர்கள். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கிறார், மனுஷனுக்குள்ளே மனைவி என்ன செய்கிறாரு பார்க்கிறார். அந்த மனைவி கனி கொடுக்கறது என்ன செய்கிறாரு?